இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு காஃபி? தேங்க்ஸ். மற்றவங்களுக்குலாம் இதோ போட்டாச்சு, கொண்டு போய் கொடுக்குறேன். நீங்க குடிங்க. என்னாச்சு? என்னங்க? ஏங்க அறிவு இருக்கா? எந்த ஒரு சமயக்காரிங்க? இல்ல அது யார பார்த்து சமையல்காரிங்கிற? சமயக்காரின்னு சொல்லாம வேற என்ன முதலாளி அம்மா நான் சொல்ல முடியும்? பாருங்க, காபி போட தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா சமயக்கட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல சார், இவ்வளோ மட்டமான காஃபியை போட்டு வச்சிருக்கீங்க. பாருங்க, இது வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் குடிச்சாங்கன்னா எல்லாரும் ஆஸ்பத்திரி தான் போகணும். காஃபி நல்லா இல்லைன்னா திரும்ப கேளு, போட்டு கொடுப்பாங்க. எத்தனை தடவை வேணாலும் கேளு. அதை விட்டுட்டு இப்படி மட்டம் தட்டுற வேலைலாம் வேணாம். ஏய், நான் சவுண்ட் விடுற என்ன? அவங்களுக்கு சப்போர்ட்டா? நான் அப்படிதான் கத்துவேன். என்ன செய்வேன்? நான் யார் தெரியும்ல? பொண்ணு வீடு. இருந்துட்டு போ, அதுக்கு நீ என்ன வேணா பேசுவியா? மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கணும் தம்பி. இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். இருங்க இருங்க. என்னங்க காஃபில என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சர்க்கரைக்கு பதிலா உப்பை போட்டு வச்சிருக்கீங்க. உப்பா இருக்கா? குடிச்சு பாருங்க. ம் 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 குடி குடி. உப்பா இருக்கா? தெரியுதா? அதான் உப்பா இருக்குல்ல. ஆமா, நீங்க யாரு? ஏய், என்ன முறைக்கிற? ஆமா, உன்னெல்லாம் முறைக்கதான் முடியும், ரசிச்சு பார்க்கவா முடியும்? ஏய், என்ன திமிரா? லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்க. ஆமா, இவர் மட்டும் லிமிட்டோட நடந்துக்கிறாரு. யாரு என்ன திட்டினாலும் ரோஷம் வராத மரக்கட்ட. இங்க வந்து காஃபி சரியில்லைன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய், என்ன? உப்பு போட்டு காஃபியை குடிச்சாவது உனக்கு கொஞ்சம் உடம்புல ரோஷம் வருதான்னு பார்த்தேன். வராது போலயே. ஓஹோ, நம்மள மாதிரி தான் போலயே. எப்படி பேசிட்டு போறா பாரு. இவளை என்ன பண்றதுன்னே தெரியலையே. எங்க இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துறேன். ஐயோ, எனக்கு காப்பியே வேணாம், விடுங்க. ஏங்கய்யா, உங்களுக்கு சென்னை தாங்களா? ஆமா ஆமா. எப்படி நம்ம ஊர்லாம் பிடிச்சிருக்குதுங்களா? ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. அங்கே தூசி, வண்டி, வாகன சத்தம் இதெல்லாம் ஒரே இறைச்சலா இருக்கும். இந்த இடத்துல அதெல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குப்பா. விட்டா இங்கேயே செட்டில் ஆயிடுவீங்க போலயே. அப்படி ஒரு நிலைமை வந்தா இங்கே இருக்கலாம்னு தான் தோணுது. உனக்கு எப்படிப்பா? நீ என்ன இந்த ஊர் தானா இல்ல வெளியூரா? நமக்கு பக்கத்து ஊர் தாங்கய்யா. எங்க? வீராமங்கலம். ஓஹோ, ஆமா. அங்கெல்லாம் விவசாயம்லாம் எப்படிப்பா இருக்கு? விவசாயம் எங்கீங்கய்யா, வானம் பார்த்த பூமி. கொஞ்சம் மழை தண்ணி பெஞ்சதுன்னா விளையும். ஓஹோ, எங்கடா வச்சிருக்கீங்க பத்திரத்தை? பரவாயில்லையே, ரொம்ப தெளிவா பேசுற. ஐயா, இந்த வீட்டில் வேலைக்கு செய்யறதுக்காக தினம் தினம் 4 நியூஸ் பேப்பரு, பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தம் எல்லாத்திட்டையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்கய்யா. இல்லைன்னா இவனுங்கெல்லாம் சமாளிக்க முடியுமா? என்ன தம்பி மனசுக்குள்ள ஏதோ முணுமுணுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. எங்க 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 ஏய், நீ என்ன பண்றீங்க? அது ரூமை சுத்தம் பண்ண வந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மொழியே சரியில்லையே. பெர்மிஷன் இல்லாம யார் ரூம்குள்ளேயும் நீ வரக்கூடாது.
ஏங்க ஆ? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆ. இவர் யாரு? எந்நேரமும் சட்டைக்கு போடுற கஞ்சியை 4 லிட்டர் குடிச்ச மாதிரி வெறப்பா இருக்காப்ல. அவன் அதாவது தம்பி, நீ உள்ளூர் வேலைக்காரன், ஐயா அசலூர் வேலைக்காரன். அவர் அப்படிதான் இருப்பாரு. ஓ, வேலைக்காரனா? ஆனா தம்பியோட நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்போ பெரிய பண்ணையார் மாதிரில இருக்கு. ஏய் வேலைக்கார சார், கொஞ்சம் நகர்றீங்களா? உங்க பின்னாடி தூசி இருக்கு, தொடச்சிட்டு போயிடுறேன். அப்பா, மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்லடா. என்னப்பா நீங்க மறந்துகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் என் வேலையா? இந்தாங்க. தண்ணி எடுத்து வந்துடுறேங்க. கொண்டு ஒரே நிமிஷம். இந்தாங்கய்யா. ஓகே, க்ரௌட் அதிகமாயிடுச்சு. இனிமே தேடினா மாட்டிக்குவோம். எஸ் ஆயிர வேண்டியதுதான். நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. நீ எதுக்கு எனக்கு பயந்து பயந்து சாவுற? ஃபோன் நம்பர் கேட்டாலும் தர மாட்டேங்கிறா. என்னை பார்த்தோன்னா பயந்து ஓடுற. இப்படிலாம் நீ பண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இப்படி ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டாதான் லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா போகும்ல. இங்க பாரு சித்ரா, இது நம்ம வீடு. இங்க யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. புரியுத நான் சொல்றது? நீங்க முதல்ல வெளிய போறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போங்க. ஏய், என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஆ? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாள் மிஞ்சி மிஞ்சி போயிட்டு இருக்கா. என்ன நீ மட்டும் தான் அதிசயமா பிறந்து வந்துட்டியா? இந்த பார், நீ தான் என் பொண்டாட்டி. நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அத புரிஞ்சு நடந்துக்கிற வழியை பாரு. நானும் அன்பா பேசிட்டே இருக்கேன். என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா எப்படி இருக்க? எப்படி இருக்க? என்ன மிரட்டுறீங்களா? எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். போய் சொல்லு. சொல்லு, யார்கிட்ட போய் சொல்லு. என்ன செய்யறான் நானும் பாக்குறேன்னு. ஏய், இது என் ஊரு. பெருசா பேசுற. ஏய், கைய குறி, நானே போட்டு வரேன். ஏய் அக்கா, நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? இங்க பாருங்க, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். சும்மா வந்து கலாட்டா பண்ணாதீங்க. ஏய், நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு ஆசையா வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன், தோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் ஆசைப்படுறேன். உனக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வேணா அழகு பாத்துக்கலாம். கிளம்புங்க. முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், என்னமா பெருசா கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ என்ன அந்த வீட்டுக்கு கொடுத்தானவளா? நீ ஏன் கேவலம் அந்த வேலைக்காரனோட பொண்டாட்டி?